சஹருடைய வேளையில நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அறியாமை என்னன்னா, சஹர் நேரத்துல வந்து சாப்பிடுறது கேட்டா நம்ம நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுருப்பாங்க, அது எனக்கு போதும் நான் அப்படியே இருந்துக்கிறேன்பாங்க. அல்லது சஹர் சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவை சம்பந்தமா சொல்கிற பொழுது ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. அப்ப சஹர் நேரத்தில் நம்ம சாப்பிடுகிறோம் என்றால், இன்னைக்கு மனித குலம் காலை நேரத்தில் எழுந்து தன்னுடைய வேலை இயற்கை தேவையை முடிச்சிட்ட பிறகுதான் ஒரு பசி ஏற்படும். அதே நேரத்தில் மதிய நேரத்தில் பசி ஏற்படும், இரவு நேரத்தில் பசி ஏற்படும். அதிகாலையில எந்திரிச்சது பசி ஏற்படாத ஒரு நேரம், அப்பசி நீ சாப்பிடு, அது உனக்கு பரக்கத்து தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி. அந்த அடிப்படையை கவனத்தில் வைத்துக் கொண்டு சஹர் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதே மாதிரி சஹரனுடைய அந்த உணவு டைம் எப்ப வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் சஹரனுடைய அந்த முடிவு நேரத்தில் கடைசியில சாப்பிடுறது தான் அதை வளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். 3 மணிக்கே ஆரம்பிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரெடியா இருக்கிறேன், நான் வந்து சஹர் முடிச்சுட்டேன் நிக்க கூடாது. சஹரனுடைய அந்த வக்தி எப்போ நம்ம பயன்படுத்த வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கென்று ஒரு அழகான வழிமுறை காட்டி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹருக்கென்று 2 முஅத்தினை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்று, பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கு சொல்ல வைத்து ஒரு அறிவிப்பும் செய்யறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்வார்கள், அவர் பாங்கு சொன்னா சஹர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அப்ப வந்து நீங்க ஃபஜ்ர் தொழக்கூடாது, சாப்பிட தான் செய்யணும். அதே மாதிரி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்வாரையானால் சஹர் டைம் முடிஞ்சு போச்சு, ஃபஜ்ர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கங்க. அப்ப சாப்பிடக்கூடாது, தொழுக ஆரம்பிச்சிடணும். அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 டைம் கொடுத்திருக்காங்க. ஒருவர் பாங்கு சொல்வாரு சஹர் நேரத்தின் தொடக்கத்திற்காக, இப்ப சஹர் செய்யுங்கன்னு சொல்வதற்காக, அறிவுறுத்தலுக்கு. ஏன்னா அந்த காலத்துல இருட்டா இருக்குமா, ஒரு சத்தத்தை வச்சு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்ப பிலால் பாங்கு சொல்றாரு, வாங்க எல்லாரும் நோன்பு வைக்கிற டைம் வந்துருச்சு எந்திரிங்க. அடுத்த ஒரு பாங்கு சவுண்ட் வரும், இது அப்துல்லா பின் உம்மி மக்தூம் பாங்காச்சே, அவருக்கு வரலாச்சு, அப்ப நோன்பு டைம் முடிஞ்சிருச்சு, நமக்கு இப்ப சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு, ஃபஜ்ர் நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சுட்டி காட்டுவதற்கு 2 பேரை ஏற்படுத்தினாங்க. இந்த 2 பேருடைய பாங்குக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு கேட்டா, 50 இறை வசனங்களை நிறுத்தி நிதானமாக ஓதினால் எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் அப்படின்னு இருக்கிறது. 2 பேர் பாங்கு சொல்வதற்கான இடைப்பட்ட நேரமாக 50 திருக்குரான் வசனங்கள் ஓதும் அளவிற்கு இடைவெளி விட்டிருக்கிறார்கள் ஹதீஸ்ல இருக்கிறது. 50 திருக்குரான் வசனங்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஒருத்தர் நிறுத்தி நிதானமா 50 வசனத்தை ஓதுனா சற்றேறக்குறைய ஒரு 25 இருந்து ஒரு 30 நிமிஷம் காப்பருமா, இந்த டைம் தான். அதாவது 4:55க்கு அல்லது 5 மணிக்கு ஃபஜ்ர் பாங்கு சொல்ல போறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4:30க்கு உன்னுடைய வந்து சஹர் ஆரம்பிப்பதற்கான ஒரு பாங்கையும் 5 மணிக்கு சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு ஃபஜ்ர் தொடங்குதுன்னு சொல்லக்கூடிய பாங்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள 2 பாங்கு நடைமுறையை மக்களிடத்தில் சுன்னத்தை உயிர்ப்பிச்ச மாதிரி ஆயிரும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம சஹருடைய விஷயத்துல நம்ம மக்கள்கிட்ட தவறான சில கலாச்சாரங்கள் இருக்கிறது. சில பேர் வந்து பக்கீர் சாக்களுங்கிற பேர்ல சில ஊர்கள்ல வந்து ஆர்கெஸ்ட்ரா போட்டுக்கிட்டு நைட் எல்லாம் இருந்துகிட்டு சஹர்ல வந்து மக்களை சாப்பிட தூண்டுகிறோங்கிற பேர்ல 1 மணிக்கே எழுப்பி விடுறதுக்காக தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு எல்லா ஆடல் பாடல் கச்சேரி மாதிரி இஸ்லாமிய கீதங்கிற பேர்ல ரொம்ப மோசமான முறையில மக்களை எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி மக்களுடைய உறக்கத்தை பாழாக்கி அவர்களுடைய மற்ற இரவு தொழுகை வணக்கங்களை கூட குழப்பக்கூடிய வகையில சீரழிக்கக்கூடிய வகையில இரவு நேரங்களில் பாட்டு கச்சேரி நடத்திட்டு போறதை பார்க்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்துல வன்மையா தடுக்கப்பட்ட ஒரு செயல். இது மார்க்கத்துல சொல்லித்தரப்படாத ஒரு செயல். அல்லாஹ்வும் அவன் தூதரும் காட்டித்தராத ஒரு நடைமுறை. இதையெல்லாம் விட தூய்மையான ஒரு நடைமுறை மக்களுக்கு சஹர் நேரத்தை உணர்த்த வேண்டும் என்றால் அந்த ஃபஜ்ருடைய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சஹருக்கான ஒரு பாங்க சொல்லுங்க. மக்களுக்கு ஃபஜ்ர் நேரத்தை உணர்த்துவதற்கு சஹர் முடிவுல ஒரு பாங்க சொல்லுங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அதை நம்ம பேணி நடைபெற வேண்டும். இது போன்ற வீணான அனாச்சாரங்களிலிருந்து நம் சமுதாயம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்.